நீ வந்து ஹர்மோஸை வந்து நீ அது அங்கே நீ நிறுத்தினேன்னா ஹர்மோஸ் வெளியே நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு நிறுத்திட்டா சைனாவுக்கும் பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி நிறுத்தினா சைனாவுக்கு கப்பல் போகுது. ஆனால் இவன் நிறுத்தாமல் இருக்கான். இப்போ சைனா என்ன சொல்லிட்டாங்க வந்து, நீ வந்து அங்கே ஹர்மோஸ் விஷயத்தில் நீ அங்கே ஏதாவது தடுத்து நிறுத்தினேன்னா இங்கே வந்து தைவான் ஸ்டேட் ஆஃப் தைவான் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே அமெரிக்க கப்பலை பூரா அடிக்க போகிறோம் நாங்கள். ஏன்னா அமெரிக்க கப்பல் உலகம் பூரா வச்சுருக்காங்க முக்கியமாக. ஏன்னா அந்த வல்லாதிக்கம் சொல்கிறது என்ன, தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பூரா கப்பலாகவும் தளங்களாகவும் வீரர்களாகவும் ஆயுதங்களாகவும் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன கிடையாது, இதுக்கு முன்னாடி இங்கே ஹர்மோஸும் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அங்கே தைவானை சைனா அடிக்கிறான்னா ஈரான் என்ன சொல்கிறான் வந்து, நீ வந்து ஒரு நிற்கிற ஏதாவது ரொம்ப தடுத்துக்கிட்டே இருந்தேன்னா அந்த சைடு செங்கடல் இருக்குல்ல, அந்த சைடு பாபல் மந்திப்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அங்கே ஒரு சின்ன குறுகிய இடம் இருக்குது இதே மாதிரி ஹர்முஸ் மாதிரி. அதையே நாங்கள் வந்து ஹவுத்தியஸை வச்சு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். வேறு யாரும் நினச்சா போக முடியாது. அப்போ என்ன சவுதி அரேபியா, இஸ்ரேல், அந்த பக்கத்தில் இவங்க ஜிபோட்டி, ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஈஜிப்டு, இப்படி எல்லா நாடுகளும் அந்த சைடு நம்பியிருக்கு. அந்த செங்கடல் வழியே அந்த பாபல் மந்திப் வழியே போய் செங்கடல் வழியே போனால் தான் சுயஸ் கால்வாய் அடைய முடியும். சுயஸ் கால்வாய் வழியே கிராஸ் பண்ணி போனால் தான் மத்திய தரைக்கடல் போக முடியும். மத்திய தரைக்கடலில் அப்போ வந்து இஸ்ரேலேருந்து பொருட்கள்லாம் வரணுன்னா இந்த பக்கம் வெளியில் வரணும் அப்படின்னா அங்கிட்டு மத்திய தரைக்கடல் வழியே யூரோப்புக்கு போக முடியும். இப்போது ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சுயஸ் கால்வாய் வழியே வந்து செங்கடல் வழியே வந்து பாபல் மந்திப் சொல்லி ஒரு ஸ்ட்ரெயிட் வழியே வெளியேறணும். வெளியேறினா உங்களுக்கு வந்து இந்திய பெருங்கடல் வந்துடும். இது அடைச்சிட்டா